my dear friends, welcome to Indu's channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஃபிஷ் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷ் பிரியாணி இது. இந்த பிரியாணி வந்து லேயர்ட் பிரியாணி, அதாவது நம்ம ரைஸ் தனியாக, கிரேவி தனியாக எல்லாமே நம்ம தனித்தனியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லேயர் பண்ணி டம்ப் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஆக்சுவலி இது வந்து மேங்களூரியன் ஸ்டைல் பிரியாணி. அங்கெல்லாம் வந்து நம்ம செய்கிற மாதிரி ரொம்ப காரமாலாம் செய்ய மாட்டாங்க. இது மைல்டு காரமாக தான் இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை வேக வச்சு எடுத்துடலாம். பாஸ்மதி அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ விட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் வந்திருக்கும், ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிறிஸ்பி ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் வந்து கீ விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாதாமும் முந்திரியும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸையும் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபிஷ் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவர் நைட். இதோட மேக்னேஷன் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட போகிறோம். ஒரு தவாவில் வந்து ஆயில் விட்டுக்கிறேன், அதில் எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் அதே பேனில் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் சோம்பு அதெல்லாம் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கி வச்சது. இது வந்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம், அதுக்கான இதுவு. ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக எடுத்த தேங்காய் பாலை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து நல்லா ஒரு கட்டியான ஒரு கிரேவி மாதிரி ஆகும். இந்த மாதிரி நல்லா திக்கான தொக்கு மாதிரி ஆயிட்டதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். ஊற்றி இது ரொம்ப நேரம் வேக வேணாம், லைட்டாக கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். நம்மளுக்கு தேவையானது பாருங்கள், கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ஆனியன்ஸ், நட்ஸ் ஃப்ரை பண்ணது, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷு. லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரைஸ் நம்ம வேக வச்சது, அப்புறம் கீ, அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த கிரேவி. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் வந்து ஃபஸ்ட் லேயராக நான் ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் கிரேவி ஒரு லேயர் போட போகிறேன். கிரேவி ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஃபிஷ்ஷை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபிஷ் வச்சதுக்கப்புறம் அந்த ஆனியன்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் நட்ஸ் போட போகிறேன்.
நட்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம புதினா அண்ட் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். திரும்பவும் இன்னொரு லேயர் ரைஸ் போடுறேன். இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் லேயர் ரைஸ் போட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கிரேவி ஒரு லேயர் போட்டிருக்கேன். கிரேவி நம்ம 2 லேயர் தான் போட போகிறோம். எல்லா கிரேவியும் நீங்கள் போட்டுருங்க இதுலேயே. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியன்ஸ் அதே மாதிரி தான் நட்ஸு, அப்புறம் இந்த புதினா அண்ட் கொத்தமல்லி இலை, அப்புறம் லாஸ்ட் லேயர் இந்த ரைஸ் தான். ரைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அது ஒரு லேயர் போட்டுருங்க. அப்புறம் மீதி இருக்க எல்லா ஆனியன்ஸும் போட்டுடலாம். ஆனியன்ஸ் அப்புறம் நட்ஸையும் நான் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சமாக நம்ம கீ மேலே போட்டு விடலாம். போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா அப்படியே விட்டுருங்க. எல்லா மசாலாஸ் எல்லாமே அந்த ரைஸ் கூட அப்புறம் ஃபிஷ் கூட எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த லெட்லேருந்து எந்த இதுவும் நம்மளுக்கு வெளியில் வராது. ஜஸ்ட் அதில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரும். அதை மட்டும் நான் ஒரு துணி மாதிரி ஒன்று போட்டு அதை மூடி வச்சேன். அதை காட்ட மறந்துட்டேன். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான ஃபிஷ் லேயர்ட் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.